தான் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடியது தக்குவா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் இறையச்சத்தை எதிர்பார்க்கிறான். தக்குவா என்று எவ்வளவு கேள்விப்பட்டிருப்போம். தக்குவா என்றால் என்ன? தக்குவா என்றால் என்ன? உண்மையான யதார்த்தம் என்ன கண்ணியமானவர்களே? சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலமாக்கள் சொல்கிறார்கள், ஐயக்ஷல்லாஹ ஃபிஸ்ஸிர்ரி வல் அலானியா. தக்வா என்றால் என்ன தெரியுமா? இரகசியமான நிலையிலும் அல்லாஹ்வை பயப்படுவது, பரகசியமான நிலையிலும் அல்லாஹ்வை பயப்படுவது, இரண்டு நிலைமையிலும் அல்லாஹ்வை பயப்படுவது. இதுதான் தக்வா. மக்களுக்கு முன்னால நல்லவர் மாதிரி இருக்கிறாரு, அவருடைய இரகசியம், அவருடைய தனிமை பாவத்தில் இருக்குகிறது. கண்ணியமானவர்களே, இதுவல்ல தக்வா. இரண்டு நிலைமையிலும் அல்லாஹ்வை பயப்படுகிறார். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அத்தக்வா ஹாஹுனா வ அஷார இலா ஸத்ரி. தக்வா என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தான் உண்டாகும், உள்ளத்தை தான் தக்வா உண்டாகும். வ அஷார இலா ஸத்ரி. சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முத்கத்தன் இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லுஹு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு அலா வ ஹியல் கல்ப். ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலும் அல்லாஹ் ஒரு துண்டை வைத்திருக்கிறான். அந்த துண்டு சீராகி விட்டதென்றால் முழு உடம்பும் சீராகிவிடும். அந்த துண்டு சீர்கெட்டு விட்டதென்றால் முழு உடம்பும் சீர்கெட்டு விடும். அதுதான் உள்ளம் என்பதாக சொன்னார்கள். இந்த உள்ளத்தில் பாவமான சிந்தனைகள், கெட்ட சிந்தனைகள், பாவமான யோசனைகள், மற்ற மனிதர்களை பற்றிய கெட்ட எண்ணங்கள் இருக்கும் போது கண்ணியமானவர்களே, இந்த உள்ளத்துக்கு தக்வா இடம் பிடிக்காது. இந்த உள்ளத்தில் தக்வா வராது. காரணம், உள்ளத்தில் பாவங்கள் நிறைந்திருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய பயத்தை உண்டாக்குவதற்காக முயற்சி செய்கிறோம். ஆனால் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வருவது கஷ்டமாக இருக்கிறது. காரணம், கண்ணியமாக உள்ளத்தில் பாவம் நிறைந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார். ஒரு தக்வா உள்ள மனிதனுடைய அடையாளத்தை அல்லாஹ் பேசுகிறார். 3 அடையாளங்களை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். சுவர்க்கத்தை நாங்கள் தக்வா உள்ள மக்களுக்காக வேண்டித்தான் தயார் செய்து வைத்திருக்கிறோம். 3 அடையாளங்கள். முதலாவது அடையாளம், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத் தர்ரா. இரகசியமான நிலையிலும் அல்லாஹ்வை பயப்படுவார், பரகசியமான நிலையிலும் அல்லாஹ்வை பயப்படுவார். அது மாத்திரமல்ல, இரகசியமான நிலையிலும் பரகசியமான நிலையிலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி சதகா கொடுப்பார். சில மக்கள் சதகா கொடுக்குறாங்க, நிறைய தான தர்மங்கள் செய்கிறாங்க. ஆனால் கண்ணியமானவர்களே, அதை இன்னைக்கு பெரிய அளவில் வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் தக்வா உள்ள ஒரு மனிதன் சதகா